வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு கோயில் மட்டும் இல்ல. ஆமா. அது பிரபஞ்சத்தோட மையம்னு சொல்லப்படுற ஒரு இடம். ஒரு மனித உடம்போட வரைபடமாவே கட்டப்பட்ட ஒரு கட்டடம். ம். அங்க கடவுள் சும்மா சிலை வடிவத்துல உட்கார்ந்துட்டு இல்ல. அவரு பிரம்மாண்டத்தையே உருவாக்குற, அழிக்கிற ஒரு பயங்கரமான ஆனா அழகான ஒரு நடனத்தை ஆடிட்டு இருக்காரு. ஆனந்த தாண்டவம். ஆமா. நீங்க சிதம்பரத்தை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த கோயில் கூரையில இருக்கிற தங்க ஓடுகளோட எண்ணிக்கைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு விடுற சுவாசத்தோட எண்ணிக்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு சிதம்பரம் நடராஜர் கோயிலோட மர்மங்களும் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல், ஆன்மீகம் ரெண்டையும் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. சிதம்பரம்ங்கிறது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் இல்ல. அது ஒரு பெரிய அறிவு பெட்டகம்னே சொல்லலாம். ஓ. வானியல், பொறியியல், மனித உடற்கூறியல்னு பல விஷயங்கள் அதோட சுவர்களுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த கோயில் பஞ்சபூத தலங்கள்ல ஆகாயத்தை குறிக்குது. ஆமா, ஆகாயஸ்தலம். அதனால இங்க இருக்கிற ஒரு பெரிய ரகசியமே வெறுமைதான். அத பத்தி நம்ம விரிவா பாப்போம். சரி, முதல்ல என்ன ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோயில் அச்சஸெல்லாம் மனித உடம்ப மனசுல வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா. மெய்யே கோயில் உள்ளமே கருவறைங்கிற தத்துவத்தை சும்மா வார்த்தையில சொல்லாம ஒரு கட்டடமாவே வடித்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது 100க்கு 100% உண்மை. இதுதான் சிதம்பரத்தோட முதல் ஆச்சரியமே. உதாரணத்துக்கு கோயிலோட கருவறைக்கு மேல இருக்கிற கூரை. அத கனகசபை இல்லனா பொன்னம்பலம்னு சொல்வாங்க. ஆமா, கனகசபை. அதுல 21,600 தங்க ஓடுகள் பதிச்சிருக்காங்க. இந்த நம்பர் உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? 21,600. இது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆ, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு விடுற சராசரி சுவாசத்தோட எண்ணிக்கை இதுதானே? சரியா சொன்னீங்க. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா 21,600 முறை சுவாசிக்கிறான். நம்மளோட ஒவ்வொரு சுவாசத்தையும் அந்த பொன் ஓடுகள் குறிக்குது. அடங்கப்பா. நாம சுவாசிக்கிறத மறந்தாலும் நமக்காக இறைவன் அதை ஞாபகம் வச்சிருக்காருங்கிறது தான் அதோட தத்துவம். ஒரு நிமிஷம், இது தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்போ நாம விடுற ஒவ்வொரு மூச்சும் அந்த கோயில் கூரையில ஒரு தங்க ஓடா இருக்குன்னு சொல்றீங்க. இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற என்ன இருக்கு? இன்னும் இருக்கு. அந்த 21,600 ஓடுகளையும் இணைக்கிறதுக்காக 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கேயும் ஒரு எண் வருது, 72,000. ஓகே, இதுவும் எனக்கு தெரியும். சித்த மருத்துவப்படி நம்ம உடம்புல பிராணசக்தியை கொண்டு போற சூட்ச்ம நரம்புகள், அதாவது நாடிகள் 72,000. கரெக்ட். கூரை ஓடுகள் நம்ம சுவாசத்தோட எண்ணிக்கையிலையும், அதை இணைக்கிற ஆணிகள் நம்ம உடம்புல இருக்கிற நாடிகளோட எண்ணிக்கையிலையும் இருக்குன்னா, இது வெறும் தற்செயல்னு சொல்லவே முடியாது. இது ஒரு முழுமையான வரைபடம் மாதிரில இருக்கு. சரியா புடிச்சிங்க. இது வெறும் எண்களோட விளையாட்டு இல்ல. இது ஒரு தத்துவத்தோட நேரடி செயல்முறை விளக்கம். இன்னும் சொல்லணும்னா கோயிலுக்குள்ள நுழைய 9 வாசல்கள் இருக்கு. 9 வாசல்களா? ஆமா. இது நம்ம உடம்புல இருக்கிற கண்கள், காதுகள், மூக்கு, வாய் மாதிரியான 9 துவாரங்களை குறிக்குது. நம்ம உடம்பே ஒரு கோயில், அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவே இறைவன்கிறத இதைவிட தெளிவா விளக்கவே முடியாது. அப்போ இந்த கோயிலோட கருவறை அமைப்புக்கு ஒரு காரணம் இருக்குமே. மிக முக்கியமான காரணம் இருக்கு. பொதுவா கோயில்கள்ல மூலவர் கருவறையோட சரியான மையத்துல, அதாவது பிரம்மஸ்தானத்துல இருப்பாரு. ஆனா சிதம்பரத்துல நடராஜர் சிலை கொஞ்சம் இடது பக்கம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கும். எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னு? இல்ல, இப்ப நீங்க சொல்லும்போது தான் அது உரைக்குது. ஏன் அப்படி? நம்ம உடம்புல இதயம் எங்க இருக்கு? இடது பக்கம். ஓ, புரியுது. இந்த கோயில் ஒரு உயிருள்ள மனித உடலை குறிக்கிறதால அதோட உயிர் துடிப்பான இதயம் இருக்கிற இடத்துல கடவுளை வச்சிருக்காங்க. ஆமா. இது தற்செயலானது இல்ல, இது திட்டமிட்டு செஞ்சது. இது வெறும் எண்களை தாண்டின ஒரு ஆழமான சிந்தனை. ஆமா. கோயிலோட ஒவ்வொரு தூணும் கூட வேதங்களையும் புராணங்களையும் குறிக்கிற ஒரு குறியீடு தான். கனக சபையை தாங்குற 4 தூண்கள் 4 வேதங்களையும், அர்த்த மண்டபத்துல இருக்கிற 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், மகா மண்டபத்துல இருக்கிற 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்குது. அப்போ நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு கட்டடத்துக்குள்ள போகல, மனித உடல் மற்றும் இந்திய தத்துவ ஞானத்தோட ஒரு பிரம்மாண்டமான நூலகத்துக்குள்ள போறீங்கன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அப்படியானா இந்த குறியீடுகளோட மையமா கருவறையில இருக்கிற அந்த நடராஜர் சிலைக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கணும்? அதோட அசைவுகளுக்கு பின்னால ஒரு பிரபஞ்ச அறிவியலே இருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த நடராஜர் சிலை ஆனந்த தாண்டவம்ங்கிறத காட்டுது. அது வெறும் நடனம் இல்ல,
பிரபஞ்சத்தோட ஐந்தொழில்களான படைப்பல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாத்தையும் விளக்குற ஒரு அறிவியல் குறியீடு. எப்படி அந்த சிலையோட பாகங்களை வச்சு விளக்க முடியுமா? கண்டிப்பா. நடராஜரோட மேல் வலது கையில ஒரு உடுக்கை இருக்கும், டமரூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தாளத்தை உருவாக்குது. அதுதான் ஒளி, பிரபஞ்சத்தோட முதல் அதிர்வு. பிக் பேங் மாதிரி. ஆமா, இன்றைய விஞ்ஞானிகள் அது பிக் பேங்னு சொல்றாங்க. பிரபஞ்சம் ஒரு ஒளியில இருந்து தான் தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. ஆச்சரியம். அப்போ படைப்பும் அந்த உடுக்கையிலிருந்து தொடங்குது. மற்ற கைகள்? மேல் இடது கையில இருக்கிற நெருப்பு அழிவை குறிக்குது. படைப்பும் அழிவும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. எது உருவாக்கப்பட்டதோ அது ஒரு நாள் அழிக்கப்படணுங்கிறது பிரபஞ்ச விதி. சரி. அப்புறம் கீழ் வலது கை அபய முத்திரையில இருக்கும். அதாவது பயப்படாத, நான் உன்னை காக்குறேன்னு சொல்ற மாதிரி. கீழ் இடது கை தூக்குன பாதத்தை சுட்டி காட்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடைஞ்சா உனக்கு இந்த மாயையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறத குறிக்குது. அந்த சிலையில எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் காலடியில இருக்கிற முயலகன்கிற அரக்கன். அவன் எதை குறிக்கிறான்? முயலகன் நம்மளோட ஆணவத்தையும் அறியாமையும் குறிக்கிறான். கடவுள் அதை மிதிச்சு நசுக்கிறார். ஆணவம் அழியும் போதுதான் தூக்கிய திருவடியை பார்த்து நாம ஞானம் அடைய முடியுங்கிறத இது காட்டுது. ஒரே ஒரு சிலை பிரபஞ்சத்தோட தோற்றம், அழிவு, பாதுகாப்பு, மனிதனோட ஆன்மீக பயணம்னு எல்லாத்தையும் விளக்கிடுது. ஆமா. சரி, இந்த தத்துவம் எல்லாம் ஆன்மீக ரீதியா ஓகே. ஆனா இத நவீன அறிவியலோட எப்படி தொடர்பு படுத்துறாங்க? சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற சர்ன் அணு ஆராய்ச்சி மையத்துக்கு வெளியில ஒரு பெரிய நடராஜர் சிலை வச்சிருக்காங்களே, அது எனக்கு எப்போதுமே ஒரு புதிர்தான். ஏதோ இந்திய அரசு அன்பளிப்பா கொடுத்திருக்கோம், அவங்களும் ஒரு கலைப்பொருளா வச்சிருக்காங்கன்னு தான் நினைச்சேன். அதுக்கும் அவங்க ஆராய்ச்சிக்கும் உண்மையிலே ஏதாவது தொடர்பு இருக்கா என்ன? அருமையான கேள்வி. அது வெறும் கலைப்பொருள் இல்ல, அதுக்கும் அவங்களோட அணு ஆராய்ச்சிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்படியா? இன்றைய குவாண்டம் இயற்பியல் விஞ்ஞானிகள் அணுத்துகள்கள், அதாவது சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் எப்படி நடந்துக்குதுன்னு ஆராயும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னது? அந்த அணுத்துகள்கள் நிலையா இருக்கிறதில்ல. அவை தொடர்ந்து தோன்றி மறைஞ்சி ஒன்னோட ஒன்னு மோதி சக்தியை உருவாக்குது. இந்த முழு செயல்முறையும் ஒரு அதிவேக நடனம் மாதிரியே இருக்குன்னு அவங்க விவரிக்கிறாங்க. அதாவது அணுக்களுக்குள்ள ஒரு நடனம் நடக்குதா? ஆமா. ஃப்ரீஜாஃப் காப்ரான் ஒரு புகழ்பெற்ற இயற்பியலாளர் தி தாவ் ஆஃப் பிசிக்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல சிவனோட நடனம் என்பது அணுத்துகள்களின் நடனம்னு தெளிவா குறிப்பிடுறார். ஓஹோ, பிரபஞ்சத்தோட அந்த அடிப்படை நடனத்தை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இவ்ளோ கச்சிதமா விவரிச்ச ஒரே உருவகம் இந்த நடராஜர் சிலை தான். அதனாலதான் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை ஆராயிற விஞ்ஞானிகள் அதுக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த சிலைய அங்க வச்சிருக்காங்க. இப்போ புரியுது. அது வெறும் அலங்கார பொருள் இல்ல, அது உங்க ஆராய்ச்சியோட தத்துவ பிரதிபலிப்பு. சரி, இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும். இந்த கோயில் உலகத்தோட புவி காந்த மையத்துல அமைஞ்சிருக்குன்னு பரவலா சொல்றாங்களே, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இது ஒரு சிக்கலான கேள்வி. அறிவியல் ரீதியா பூமியோட காந்த மையம் நிலையானது இல்ல, அது காலப்போக்குல மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லையா? சிதம்பரம் எப்போதுமே மையமா இருந்துச்சுன்னு சொல்றது கஷ்டம். ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான மறுக்க முடியாத உண்மை இருக்கு. அது என்ன? செயற்கைக்கோள்கள் இல்லாத, ஜிபிஎஸ் இல்லாத காலத்துல 3 முக்கியமான பஞ்சபூத தலங்களை ஒரே நேர்கோட்ல கட்டியிருக்காங்க. நிஜமாவா? ஆமா. 79 டிகிரி 41 கிழக்கு தீர்க்கரேகையில வடக்குல இருந்து தெற்கா பார்த்தா காளஹஸ்தி காற்று, காஞ்சிபுரம் நிலம், அப்புறம் சிதம்பரம் ஆகாயம், இந்த 3 கோயில்களும் மிக துல்லியமா ஒரே நேர்கோட்ல இருக்கு. அடங்கப்பா, இது எப்படி சாத்தியம்? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு பொறியியல் மர்மம். அதுதான் உண்மையான ஆச்சரியம். பிரபஞ்சத்தோட அறிவியல்ல இருந்து பூமியோட புவியியல் வரை இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? சரி, இவை எல்லாத்தையும் தாண்டி எல்லோரையும் ஈர்க்கும் அந்த ஒரு வார்த்தை சிதம்பர ரகசியம். பிரபஞ்ச ரகசியத்திலிருந்து புவியியல் ரகசியம் வரை பேசிட்டோம். இப்போ கோயிலோட அந்த மூல ரகசியத்துக்கு வருவோம். அது என்ன? அது எப்போதுமே ஒரு கருப்பு திரையால மூடப்பட்டிருக்கும். அந்த திரை நம்மள சுத்தி இருக்கிற மாயை அல்லது அறியாமைய குறிக்குது. ஓகே. பூஜையோட உச்ச கட்டத்துல பூசாரி மணி அடிச்சு மந்திரங்களை சொல்லி அந்த திரைய விளக்குவார். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. உள்ள என்ன இருக்கும்? ஒரு ரகசியமான சிலையோ இல்ல விலை மதிப்பில்லாத பொருளோ இருக்குமா? திரை விளக்கும்போது உள்ள ஒண்ணுமே இருக்காது. என்னது? ஒரு காலி இடம். சுவர்ல தங்கத்தால செஞ்ச வில்வ இலை மாலைகள் மட்டும் தொங்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லையா? அப்போ சிதம்பர ரகசியங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறதானா? இது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கே. இதுதான் அந்த ஆழமான தத்துவம். இந்த கோயில்
ஆகாயம்ங்கிற பஞ்சபூதத்தை குறிக்குது. ஆகாயம்னா என்ன? பரந்த வெளி, வெறுமை. கடவுளுங்கிறது ஒரு சிலைக்குள்ள அடங்கிடுற ஒரு உருவம் மட்டும் இல்ல. அவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற எல்லையற்ற உருவமற்ற பரவெளி. அறியாமைங்கிற திரைய விலக்குனா கடவுள் எங்கேயும் இருக்கார், ஆனா அவருக்கு உருவம் இல்லைங்கிறத உணரலாம். நீங்க வணங்குறது அந்த வெறுமையத்தான். அந்த பரம்பொருள் உருவமற்றது. அப்படியானா சிதம்பர ரகசியம் ஒன்றுமில்லைங்கிற பழமொழியை நாம இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரகசியம்னு எதுவும் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. ஆமா, ஒன்றும் இல்லை என்பதுதான் ரகசியத்தோட பதில். இது தத்துவத்தோட உச்சம். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாமே ஒண்ணும் இல்லாததுல இருந்து தான் தோணுச்சு, அதுக்கே திரும்புங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். அதனாலதான் சிதம்பரத்துல சிவன் 3 நிலைகள்ல வணங்கப்படுறார். அது என்ன 3 நிலைகள்? உருவமா நடராஜர், அருவுருவமா ஒரு ஸ்படிக லிங்கம், அப்புறம் முற்றிலும் உருவமற்றதா இந்த ரகசியம். இது உடல், மனம், ஆன்மாங்கிற 3 நிலைகளையும் குறிக்குது. இந்த கோயில் வெறும் தத்துவம், அறிவியல் மட்டும் இல்ல, பல சுவாரஸ்யமான கதைகளாலையும் நிறைஞ்சிருக்கு. காளியோட சிவன் ஆடின அந்த புகழ்பெற்ற நடனப் போட்டி பத்தி சொல்லுங்களேன். ஆமா, இந்த கோயில் இருக்கிற இடம் முன்னாடி தில்லை வனம்னு சொல்லப்பட்டது. அந்த வனத்தோட அரசியா, காவல் தெய்வமா காளி இருந்தா. சிவன் அங்க வந்து நடனமாட விரும்பினப்போ காளி அதுக்கு அனுமதிக்கல. இது ஏன் இடம், இங்க நீ ஆடக்கூடாதுன்னு தடுத்தா. பிறகு எப்படி போட்டி ஆரம்பிச்சது? தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நடன போட்டி நடத்தினாங்க. போட்டியில யார் தோக்குறாங்களோ அவங்க அந்த ஊரோட எல்லைய தாண்டி போயிடணும்னு நிபந்தனை. போட்டி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம ஆடினாங்க. போட்டியோட முடிவு எப்படி தீர்மானிக்கப்பட்டது? 2 பேரும் சமமா ஆடும்போது சிவன் சட்டுன்னு ஊர்த்வ தாண்டவம் ஆடினார். அதாவது தன்னோட காலை செங்குத்தா வானத்தை நோக்கி தூக்குனார். சரி. ஒரு பெண்ணா பொது சபையில காளியால அந்த ஆசனத்தை செய்ய முடியல. நானும் அவளை தடுத்துச்சு. அவ தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டு நிபந்தனைப்படி ஊரோட எல்லைக்கு போனா. அப்படியா? ஆமா, இன்னிக்கும் சிதம்பரத்தோட எல்லையில தில்லைக்காளி கோயில் இருக்கு. இந்த கோயிலோட பூசாரிகளான தீட்சிதர்களும் ரொம்ப தனித்துவமானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தோற்றமே வித்தியாசமா இருக்குமே. ஆமா, அவங்க மத்தவங்கள மாதிரி தலையோட பின்பக்கம் குடுமி வைக்காம முன்பக்கம் இடது பக்கமா முடிச்சு போட்டிருப்பாங்க. இது ஒரு ரொம்ப பழமையான வேதகால வழக்கம். அவங்கள பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. என்ன கதை அது? அவங்க நேரடியா கைலாயத்திலிருந்து சிவனோடு வந்தவங்கன்னு ஒரு நம்பிக்கை. 3000 தீட்சிதர்கள் கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்ததாகவும் சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்ததும் எண்ணி பார்த்தப்போ 2999 பேர் தான் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் அப்போ நான் தான் 3000வது தீட்சிதர்னு நடராஜரே அசரீரியா சொன்னதா நம்பப்படுது. அதனாலதான் அவங்க கடவுளை ஒரு அரசனாவோ வெளியாளாவோ பார்க்காம தங்கள் குடும்பத்தோட ஒரு மூத்த உறுப்பினரா பாக்குறாங்க. அதனாலதான் பூஜைகள் கூட ஒரு வீட்டு நிகழ்வு மாதிரியே இருக்குமோ? இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் நிர்வாகம் கூட ஒரு ஜனநாயக முறைப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு திருமணமான தீட்சிதருக்கும் சம வாக்குரிமை உண்டு. அவங்க கூடி பேசி எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. இது உலகின் பழமையான ஜனநாயக சபைகள்ல ஒன்னுன்னு கூட சொல்லலாம். அப்போ ஆமா, இவ்வளவு பெரிய தீவிரமான சிவன் கோயிலுக்குள்ளேயே விஷ்ணுவுக்கென கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியும் இருக்கிறது ஒரு பெரிய வரலாற்று ஆச்சரியம் இல்லையா? நிச்சயமா. இங்கேதான் வரலாறு, மதம், மோதல், சமரசம்னு எல்லாம் ஒன்னா கலக்குது. பொதுவா சைவர்களும் வைணவர்களும் தனித்தனி கோயில்கள்ல தான் வழிபடுவாங்க. ஆனா இங்க நடராஜர் சன்னதிக்கு ரொம்ப பக்கத்திலேயே விஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்தபடி சிவனோட நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். ஆனா இந்த ஒற்றுமை எப்போதுமே இப்படி இருக்கலன்னு சொல்லுவாங்க. ஆமா, 12ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் ஒரு தீவிர சைவ மன்னன் இந்த கோயில்ல இருந்த விஷ்ணு சிலைய அகற்றி கடல்ல எரிஞ்சதா வரலாற்று நூல்கள் சொல்லுது. அப்படியா? அது அப்போ சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையே இருந்த கடுமையான மோதல்களோட ஒரு சின்னம். அப்போ அந்த சிலை எப்படி திரும்பவும் கோயிலுக்கு வந்தது? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு விஜயநகர பேரரசு இந்த பகுதியை கைப்பற்றினாங்க. அவங்க வைணவ பற்றாளர்கள். அவங்க தான் அந்த விஷ்ணு சிலைய திரும்பவும் கோயில்ல அதே இடத்துல நிறுவினாங்க. இன்னைக்கு ரெண்டும் அருகருகே இருக்கிறது இந்திய மதங்களோட சிக்கலான மோதல்கள் நிறைந்த ஆனா இறுதியில ஒன்றுபட்ட வரலாற்றுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா நிக்குது. ஆஹா, சிதம்பரத்துக்குள்ள நாம போகும்போது அது வெறும் கோயில் இல்ல. வானியல், உடற்கூறியல், குவாண்டம் இயற்பியல், தத்துவம், வரலாறு, ஜனநாயகம்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறோம். உங்க இதய துடிப்பையும் உங்க சுவாசத்தையும் பிரபஞ்சத்தோட அசைவையும் ஒரே நேரத்துல உணர்ற ஒரு அனுபவம் அது. ஆமா, சிதம்பர ரகசியத்தோட திரை விலக்கப்பட்டு அந்த வெறுமையை நீங்க பார்க்கும்போது ஒரு பிரபஞ்ச உண்மை ஞாபகத்துக்கு வருது. நாம ஒண்ணுமில்லாததிலிருந்து வந்தோம்,
ஒண்ணுமில்லாததுக்கே திரும்புவோம். ம். இடையில நடராஜரைப் போல நாம ஆட வேண்டிய ஒரு நடனம் இருக்கு. அதுதான் வாழ்க்கை. இந்த ஆழமான அலசல் உண்மையிலே பல புதிய பார்வைகளை தருது. இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நம்ம முன்னோர்கள் ஒரு கோயிலுக்குள்ள மனித உடலையும் பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் தத்துவத்தோட உச்சத்தையும் இவ்வளவு நுட்பமா மறைச்சு வச்சிருக்காங்கன்னா, ம். நாம இன்னும் கண்டுபிடிக்காத, புரிஞ்சுக்காத வேற என்ன ரகசியங்கள் நம்மள சுத்தி இருக்கிற பழங்கால சின்னங்கள்லயும், நம்ம சாதாரணமா நினைக்கிற சடங்குகள்லயும் மறைஞ்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க.